ராமநாதபுரத்தில் மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் என் உயிரினும் மேலான கலைஞர் நூற்றாண்டு பேச்சுப் போட்டி 225 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் RS ராஜகண்ணப்பன் சான்றிதழ்கள் வழங்கினார். ராமநாதபுரத்தில் தனியார் மஹாலில் மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் என் உயிரினும் மேலான கலைஞர் நூற்றாண்டு விழா பேச்சுப் போட்டி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் ராஜா ஏற்பாட்டில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் தலைமை வகித்தார். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் RS ராஜகண்ணப்பன் விழா சிறப்புரையாற்றினார். மாநில இளைஞரணி துணை செயலாளர்கள் GP ராஜா, இன்பா, AN ரகு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 225 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கலைஞரின் சமூக நீதி, இடஒதுக்கீடு, பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உள்ளிட்ட நூற்றாண்டு சாதனைகள் குறித்து பேசினர். பேச்சுப் போட்டியில் முனைவர் சபாபதி மோகன், அமுதரசன், மருத்துவர் யாழினி, மதிவேதன், உமா, சூர்யா, கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் நடுவர்களாக செயல்பட்டனர். பேச்சுப் போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் RS ராஜகண்ணப்பன் சான்றிதழ்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் ரமேஷ் கண்ணா, குமரகுரு, சம்பத் குமார், சத்யேந்திரன், தௌபிக் ரகுமான் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் கோபிநாத் நன்றி கூறினார். எனது பெயர் சே. ராபின்சன், வரிசை எண் 92. நான்முகன் திருமால் உந்தியில் பிறந்தோர், திருமால் அலைக்கடல் துயின்றோர், அலைக்கடல் சிறுமொழி கலசத்தில் அடக்கம், சிறுமொழி கலசமோ புவியில் சிறுமன், புவியோ அரவினுக்கோர் தலைப்பாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவள் ஈசனுள் ஒடுக்கம், ஈசன் தொண்டருள் ஒடுக்கம், தொண்டரின் பெருமையை சொல். எடுத்து கேட்க நாதி இல்ல, ஏழைக்கு இங்க வாழ்வும் இல்ல, வெடுத்த நாட்டுக்குள்ள சாதிக்கு மட்டும் ஏழவே இல்லை என்பதை ஒழிக்க சமத்துவ புரங்களை கொண்டு வந்த அந்த செயலில் தெரிகிறது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவனின் குரலுக்கு விளக்க உரை எழுதியவர் மட்டுமல்ல கலைஞர், அதை கடைபிடித்தவரும் என்று. தாழ்த்தப்பட்டவன் தைத்தாடை கடவுளின் பட்டாடை ஆகிறது, ஒதுக்கப்பட்டவன் கறந்த பால் திருமுழுக்காய் வழிகிறது, சுரண்டப்பட்டவன் கட்டிய மாலை கழுத்தை அளந்திருக்கிறது. அப்போதெல்லாம் வராத தீட்டு அவன் ஆலயத்தில் நுழையும் போது மட்டும் வருகிறதா என்று கூறி ஆலய நுழைவு போராட்டம் நடத்தி அனைத்து சாதியினரும் அச்சவராகலாம் என்று சட்டத்தை கொண்டு வந்தார். அதுதானே சமூக நீதி? சலவை செய்பவன் மகன் சாதனையாளராக வேண்டும், பாமர மக்கள் மகள்களும் பாராள வேண்டும் என்பதற்காக வகுப்பு வார இடஒதுக்கீடு அமல்படுத்தினாலே கலைஞர். அதில் தெரிகிறது சமூக நீதி. மாடுகளும் கழுதைகளும் குதிரைகளும் வண்டிகளும் என்னும் நெய்தலானின் வரிகளை முன்வைத்து என் உரையை தொடங்குகிறேன். எது அதிகாரம்? எது அதிகாரம்? போர் வாழ்களும் கூர்வாள்களும் செய்ய முடியாததை எல்லாம் என் ஆட்சியுடைய அதிகாரம் செய்கிறது என்றால் அதுவே ஆழ்மை நிறைந்த அதிகாரம். ஒருவனுடைய தனிப்பட்ட அடையாளத்தையும், ஒருவனுடைய தனிப்பட்ட திறமையையும், ஒருவனுடைய தனிப்பட்ட தொழிலையும் வைத்து இந்த உலகத்தில் இந்த தொழிலை முன்னேறி விடலாம் என்ற சிந்தனையை ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஏற்படுத்தி அவர் இந்த வாழ்வில் முன்னேற செய்தாரே தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். அவர் ஆளுமையின் சமூக நீதியான மிகச்சிறந்த அடையாளம். நீ எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, சமூகத்தில் முன்னேறிவிடக் கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, வாயை முடிட்டு கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு பெண்களை அடக்கி வைத்த கூட்டத்தில் முடக்கி அடக்கப்பட்ட பெண்களை நோக்கி ஒரு குரல் கொடுத்து சொத்தில் ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் சமமான நிகரான பங்கு உண்டு என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி பெண்களை மேம்பட செய்தாரே, இங்க பிறக்குதுங்க சமூக நீதி. தெரியற மாதிரி படம் தெரியற உள்ள 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 தம்பி ஓகே சார். நன்றி.